Wij geven alle ere en glorie aan God. எல்லா மகிமைக்கும் தேவன் ஒருவரே கூறியது. Wij heten u hartelijk welkom. உங்கள் எல்லாரையும் Die bijeengekomen zijn voor het 25ste jubileum. இந்த வெள்ளி விழாவிற்கு வந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். Van de New Wine Harvest Church. The New Wine Harvest Church naamத்தில். Wij zijn hier bijeen om God goedheid en genade en trouw van God te vieren. தேவன் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டாடுறதுக்காக இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். En om hem aan te bidden. அவரை மகிமைப்படுத்துவதற்காக. Amen. Amen. En wij nodigen Pastor Suri van Glory to God Church Ministries om deze dienst aan Gods aan te dragen en ons in gebed te leiden. பாஸ்டர் சூரியை நாங்கள் முன்பாக அழைக்கிறோம் இந்த ஆராதனையை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கும்படிக்காக. நாங்கள் யாவரும் கண்களை மூடி இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். தேவன் தம்முடைய தாசனை அழைத்து தேவன் இந்த 25 வருஷமாக தம்முடைய சித்தத்தை இந்த பகுதிகளிலே செய்து முடித்த நாள். இன்னும் தொடர்ந்து அதை தேவன் நீடிக்கும்படியாக தேவ ஜனங்களாக தேவ மனுஷர்களாக தேவ ஊழியக்காலாய் நாம் கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்திலே அருமையான தாசனையும் இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்துக்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, இது நீர் உண்டு பண்ணின நாள். இதை நாங்கள் யாவரும் மகிழ்ந்து களி கூறும்படி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே ஆண்டவரை நீர் மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனையிலே ஆண்டவரை செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆராதனையுடாய் நீர் மகிமைப்படும். கர்த்தாவே, எங்களுடைய பாடலுடாய் நீர் மகிமைப்படும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, எங்கள் தலைகளை சாய்த்து வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லவராகிய மகிமை நிறைந்த துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராகிய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் போற்றவும் உம்மை நாங்கள் ஆராதனை செய்யவும் ஆண்டவரே, தேவ ஜனங்களாக உம்முடைய ஊழியக்காரனாக உம்முடைய ஊழியக்காரிகளாக உம்முடைய தேவ பிள்ளைகளாய் நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய என் தேவனே, எங்கள் நடுவில் நீர் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பாடலை வழிநடத்தும் மகனை நீர் அபிஷேகம் பண்ணும். பாடலை பாடும் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும். வாத்தியங்களை வாசிக்கும் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும். சபையாரை அபிஷேகம் பண்ணும். இந்த நாளிலே ஆண்டவரே, கொண்டிருக்கிற தூர செய்திகளுக்காக உம்முடைய தாசரோடு நீர் பேசுவீராக. இந்த நாளிலே உம்முடைய மகனை உம்முடைய நாமத்தில் நாங்கள் வாழ்த்தவும் உம்மை ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தவும் நீர் செய்த இந்த சபையிலே உம்முடைய ஊழியக்காரந்து கொண்டு செய்த எல்லா நன்மைகள் நினைத்து உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் செலுத்த சபையாராய் கூடியிருக்கிறோம். பரலோக குடும்பத்துக்கும் பூலோக குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய கர்த்தராகிய இயேசுவே, நீர் எங்கள் நடுவிலே வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளையும் பொறுப்படும் சகலமும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நேர்த்தியாய் அழகாய் செய்வதற்கு உம்முடைய ஆவியானவருடைய ஒத்தாசையை நாங்கள் வேண்டியிருக்கிறோம். நீர் எங்கள் நடுவிலே வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பலவான திட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போனதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உயர்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஒரு வேத பகுதியை ஒன்றை வாசிக்க கேட்போம். தமிழ் சிஸ்டர் கலாவையும் டச்சு சிஸ்டர் ஜெனோவாவையும் வாசிக்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். We gaan nu een schriftgedeelte lezen uit de Bijbel. In het Tamil wordt het gelezen door zuster Kala en in het Nederlands wordt gelezen door zuster Jenova. 136வது சங்கீதம் 1வது வசனம் தொடக்கம் 4வது வசனம் முடிய. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Psalm 136. Prijs de Heere, Hij is een goede God, want zijn goedheid en liefde zijn eeuwig. Prijs God, Hij staat boven alle goden, want zijn goedheid en liefde zijn eeuwig. Prijs de Heere, die boven allen staat, want zijn goedheid en liefde zijn eeuwig. Hij doet grote wonderen. Niemand kan wat Hij kan doen, want zijn goedheid en liefde zijn eeuwig. Amen. தொடர்ந்து தேவ ஆராதனையை சகோதரன் அழகன் வழி நடத்துவார்.
Verder zal de worship broeder Allegen voor ons leiden.
gemeente bij de church om zijn felicitaties uit te brengen. Halleluja. Amen. அதனாலே ஹalleluya. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹalleluya. 1994ஆம் ஆண்டு இப்போ தொடங்கின மாதிரி இருக்கிறது. ஹalleluya. ஆமென். அந்த நாள் 1994 நாங்கள் அந்த நாட்களிலே நாங்கள் சபையை ஆரம்பித்த அந்த நாட்களிலே இருந்து இப்பொழுது 25 வருடங்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டினபடினாலே கர்த்தர் ஹalleluya கர்த்தர் இம்மட்டும் 25 வருடம் நிறைவாக கர்த்தர் நடத்தினார். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 16:12 இந்த கல்லின்மேல் என் சபையை கட்டுவேன். ஆமென். கர்த்தர் சபையை கட்டுகிறவர் ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8வது 10வது வசனத்திலே வேதத்தில் இருக்கிறது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிறையினராகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். Het lijkt of dat separatisten, dat was in 1994. We hebben een kerk opgericht. Het lijkt, het 25 jaar is voorbij gegaan. En wij willen eigenlijk weer allemaal mensen namens de Faith Life Church. En wij willen eigenlijk belofte uitbrengen. En dat is Jesaja 41, 8, 9 en 10. Amen. We hebben gekozen, net zoals Jacob, een vriend zoals Oh, halleluja. zeker. Amen. Thank you very much. Thank you. அடுத்ததாக வாழ்த்து செய்தியை வழங்குவதற்காக Gospel Vision Family Church போதகர் சாமுவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். I thank the Lord for this wonderful moment. I'm happy to be here with the elders, ministers of God. சபையில் தன்னுடைய 25வது ஆண்டு விழாவை இந்த நாள் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். The New Wine Harvest Church is celebrating their 25th Jubilee. I'm happy about that. 25 வருஷம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. 25 years is not easy. அது ஒரு வாழ்க்கையினுடைய காவாசி பகுதிக்கு மேலாக நாங்கள் கழித்து வருகிறோம். It's a part of your the year. ஒரு ஊழியக்காரனை வாழ்த்துவதும் சபையை வாழ்த்துவதும் இந்த ஊழியக்காரனை கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷமும் சலாத்தியமாக இருக்கிறது. It's a great honor to wish other விசேஷமாக ministers. ரோமன் Gospel Vision Family Church சுவிசேஷ தரிசன திருச்சபையினுடைய ஊழியர்கள் விசுவாசிகள் சார்பாக அருமையான சபைக்கும் அருமையான பிள்ளைகளுக்கும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். We want to wish you from the Gospel Vision Family Church, the leaders and the congregation. இத்தனை வருஷமும் கர்த்தர் உங்களை கண்மணி போல காத்து நடத்தி பலப்படுத்தின கிருபை பெரிதாக இருக்கின்றது. The God's grace was with you the past years. ஒரு சபையை நடத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. To lead a church, it's not easy. அங்கே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மரித்தால் வெளியே என்று வேதம் சொல்கிறது. The Bible says like a seed will go into the ground and அதே die. போல அருமையான ஊழியக்காரன் இந்த இடத்துல வந்து தன்னை மறைக்க கொடுத்து ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கிறார். Like that, this man of God, he came here and அவரை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். I'm really happy about him. இத்தனை வருஷங்களாக நான் அவர்களுடைய 98ஆம் ஆண்டிலிருந்து அவருக்கு நாங்கள் மிகுந்த நண்பர்களாக இருக்கிறோம் ஊழிய விஷயத்தில். From the year of 98, we are friends. இதுதான் முதல் முறை அவருடைய மனைவி பிள்ளைகளை நான் காண்கின்றேன். And this is the first time I'm seeing his wife and children. மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். I'm really happy about நண்பர்களோடு that. நான் வாழ்த்துகிறேன். I wish you அருமையான ஊழியக்காரனுக்கு அக்கப்பட்ட துணையாக இருந்து ஊழியங்களை செய்தீர்கள். that you stand next to him and did ministry with him. கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. இத்தனை காலமாய் தாங்கின கர்த்தர் தொடர்ந்து உங்களை தாங்க வல்லவராக So the இருக்கிறார். Lord who
சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Your father of your fathers, the God of your fathers will bless you like he எனவே இந்த அருமையான காலை வேளையிலே So in this morning, அருமையான ஊழியக்காரனை வாழ்த்துகிறேன். so I want to read அவருடைய Pastor. பேர் சாதுவாய் இருக்கிறது. His name is Sadhu, அவரை பார்த்தாலே ஒரு சாதுவாய் தான் இருப்பார். and if you look at him, you will be like a Sadhu. மிக நல்ல சாதுவான நம்முடையவர். He has a அநேக humble இடங்களில் heart. என்னோடு கூட நாங்கள் தொடர்பு வைத்திருக்கிறோம். We have contacted each other. ஆவிக்குரிய ஊழியத்திலே மிகுந்த உதவி எனக்கு இருந்திருக்கிறார். He has been a support for me. நல்ல ஆலோசனை கூறக்கூடிய ஒரு அருமையான சகோதரர். He has given me. நாங்கள் 98ஆம் ஆண்டு ரோமோலி சபையை ஆரம்பித்த பொழுது When we started our church in Vermont, 2-3 பேராக நாங்கள் ஆரம்பித்த பொழுது we started with 2 or 3 people. 6 மாத எங்களுடைய ஆலயத்துடைய மாடையை இந்த சபை மூலமாக எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தார். This pastor, he paid our rent for the 6 எனவே அந்த months. அருமையான காரணத்தை நான் சபைக்கு நன்றி செலுத்துகின்றேன். So I'm thanking him. சபை நான் வாழ்த்துகின்றோம். We greet this church. நாம் இந்த நேரமாக இவரை திறப்படுத்துவாரா. May the Lord strengthen you. நண்பர்களை கொண்டுதான் எங்களை அழைக்கிறேன் பாசமாக. I want to welcome you. ஒரு சிறிய காரியத்தை அங்கே சபை சார்ந்தவர்களுக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்த்து செய்தி வழங்குவதற்காக Glory of God Church Ministries போதகர் மோசஸ் சூரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பான வாழ்த்துக்கள். My wishes from me to Pastor Sadhu. என்னால் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த அருமையான தாசரை எனக்கு தெரியும். I've known him for the past 30 years. 30 வருஷமாக இந்த உலக தேசத்திலே அவர் அருமையான ஊழியத்தை செய்து வருகிறார். For 30 years he's ministering here in Holland. ஸ்ரீலங்கா தேசத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனாக அவர் தகப்பனார் அவருடைய வளர்ந்தவர். He grown by his father as a man of God. அதே அபிஷேகத்தோடு இந்த தேசத்தில் வந்து தேவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் அவர் அருமையாக தாழ்மையோடு செய்து With that same anointing he is ministering here. அதனால தேவன் நல்லவராகவே இருக்கிறார். So the Lord is good. அவருடைய முயற்சி, அவருடைய விசுவாசம், அவருடைய தாழ்மை, அவர் கர்த்தருடைய ஆதிக்கு கீழ்ப்படிந்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் So he's believed and he's obeying for God. தேவனுடைய 25வது வருஷ ஜூபிலியை அவருக்கு கொடுத்திருக்கிறார். God has given him this 25th Jubilee. அநேக தாசர்களை உருவாக்கி இருக்கிறார். He has created a lot of good அநேக men of God. ஜனங்களை கர்த்தருக்காக நடத்தி இருக்கிறார். He has led people for God. இன்னும் அதிகமாய் அவரை செய்வதற்கு தேவனுடைய வல்லமை, பலமும் என்ற பராக்கிரமம் என்ற ஆவியானவருடைய வல்லமை நடக்கிறது. And through God's Spirit he will do the next years. அவருடைய அருமையான மனைவிக்காகவும் அருமையான பிள்ளைகளுக்காகவும் நான் கர்த்தரை வாழ்த்துகிறேன். I'm thanking for his wife and children. அருமையான தேவ ஜனங்களுக்காக நான் நன்றி I'm செலுத்துகிறேன். thanking for the people of God. மோசேயுடைய கரத்தை தாங்கிய ஊர் ஆறுகளின் நிலத்தை பெறுகிறார். You are மோசேயின் கரத்தை தாங்கிய the hold is Moses hand. சரி, மோசேயின் கரத்தை தாங்கிய ஊரும் ஆறுகளின் நிலத்தை பெறுகிறார். you are like Aaron, like he carried Moses. அருமையான தாசனுடைய கரத்தை தாங்கிய ஒவ்வொரு உடல் ஊழியக்காரனுக்கும் சபையாருக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். So I'm thanking the Lord for every man of God that has. ஏன்னா மோசேயின் கரம் தூக்கப்படுற நேரம் அமெரிக்கர் இல்லாமல் அழுவார்கள். So when Moses' hand were up, they destroyed the Amalek. ஆகையினால நீ அப்படி தாங்கின ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவ உடல் ஊழியக்காரர்கள் நான் வாழ்த்து சொல்கிறேன். So I'm thanking for. தொடர்ந்து அதை செய்யுங்கள். So keep doing it, ஆகையினால கர்த்தர் நிச்சயமாக இதை இன்னும் மென்மையாக நடத்துவார். and God will lead you further. ஆகையினால தேவ மனுஷனுக்காக ஒரு சபையாருக்காக ஒரு வார்த்தையை வாசித்து நான் இந்த அருமையான அன்பளிப்பை கொடுத்து நான் So I முடிக்கிறேன். want to read the word of God and go further. எரேமியா தீர்க்கதரிசி 30ஆம் அதிகாரம் In Jeremiah 18, chapter 19, 13, 20வது வசனத்தை மாற்றி சத்தமாக வாசிக்கிறேன். verse 18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எஸ் இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, எஸ் அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஆமென். நகரம் தன் மண்ணேட்டின் மேல் கட்டப்பட்டு, அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகிப் போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை.
places, and the city shall be built upon her heap. And the place shall remain after manner thereof. And out of them shall proceed thanksgiving, and the voice of them made merry. And I will multiply them, and I shall not be fed. I will also glorify them, and shall not be small. Their children shall be as aforetime, and their congregations shall be established before him. And I will punish all that oppress them. Amen. Pastor Charles, we are going to I welcome myself. இப்பொழுது The New Wine House சர்ச்சின் வரலாறை குறித்து ஒரு காணொளியை பார்ப்போம். புதிய திராட்சரச அறுவடை சபையின் 25வது நிறைவாண்டு. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். 1 சாமுவேல் 30:8. புதிய திராட்சரச அறுவடை திருச்சபையானது 1994 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி டோத்ரக் நகரில் போதகர் சாத் இலங்கா சிங் ரத்னவேலாயுதம் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. புதிய திராட்சரச அறுவடை சபையானது பல தேவ வெளிப்பாடுகளின் அடிப்படையிலும் தேவ சந்திப்புகளின் அடிப்படையிலும் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபையாகும். பாஸ்டர் சாத் சிங் அவர்கள் ரெவரன் வடிவேல் ரத்னவேலாயுதம் திருமதி எஸ்தர் தங்கரட்னம் தம்பதிகளின் மூத்த புதல்வர் ஆவார். இவரின் பெற்றோர் இருவருமே CPM என்று சொல்லப்படுகின்ற சபை பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்கள் அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ பெற்றோர்களாக அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்களாக திகழ்ந்ததுடன் இலங்கை தேசத்தில் மிஷனரி பணிகளையும் ஆற்றி வந்தார்கள். காலம் சென்ற போதகர் ரத்னவேலாயுதம் அவர்கள் இந்து பின்னணியில் இருந்து ஒரு தரிசனத்தின் மூலம் ஏற்பட்ட தொடுதலினால் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு 1966ஆம் ஆண்டு இலங்கை தேசத்தில் கிறிஸ்தவ அப்போஸ்தலர் சபையை நிறுவினார். உடன்பிறப்புகள் பாஸ்டர் சாத் சிங் அவர்களுக்கு சகோதரி ஜே ஜோதி ரத்னமலர், நெதர்லாந்து தேசத்திலிருந்து ஊழிய பணிகளை செய்து வரும் சகோதரன் சாத் பால் சிங், அமெரிக்காவில் வசித்து வரும் சகோதரர் சாத் பீட்டர் சிங் மற்றும் இலங்கை தேசத்தில் கிறிஸ்தவ அப்போஸ்தலர் சபையை நடத்தி வரும் ரெவரன் சாத் ஆரல் சிங் ஆகியோர் உடன்பிறப்புகள் ஆவார். குடும்பம் போதகர் சாத் சிங் அவர்கள் 1989ஆம் ஆண்டு பிரிஷிட்ட வனைக்கை திருமணம் முடித்தார். காமேல் சீலாஸ், சஃபானியா செல்தாய், திமோத்தி அக்யூலா ஆகிய 3 பிள்ளைகளை கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்து இவர்களுடைய திருமண வாழ்க்கையை கிருபையாக ஆசீர்வதித்தார். தேவனுடைய தொடுதல் போதகர் சாத் சிங் அவர்கள் முதலாக தேவனுடைய தொடுதலை ஜான் ரவீந்திரநாத் அவர்களின் எழுப்புதல் கூட்டங்களுக்கு தனது தாய் மற்றும் சகோதரர்களுடன் கொழும்பில் உள்ள டச் ரிஃபார்ம் சர்ச் உள்ளாந்து சீர்திருத்த சபைக்கு சென்றிருந்த போது பெற்றுக்கொண்டார். 1983ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி தன்னுடைய தங்கையின் ஜெபத்துக்கூடாக கர்த்தருடைய தொடுகையை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்தார். 2 தீமோத்தேயு 2:15 சொல்லப்பட்டிருக்கின்றபடி, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு என்ற கர்த்தருடைய வாக்கின்படி வேத வார்த்தைகளை ஆராய்ந்தறிவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 1984ஆம் ஆண்டு ரெவரன் G.J. கிளரண்டன் அவர்களால் சுவிசேஷகராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். குடிபெயர்வு 1985ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் நிமித்தம் போதகர் சாத் சிங் அவர்கள் நாட்டை விட்டு புறப்பட்டு வந்து
ஜெர்மன் தேசத்தில் குடியமர்ந்தார். அங்கு ஐரோப்பாவில் முதலாவது தமிழ் சபைக்கு அஸ்திவாரம் போடுவதற்காக கர்த்தர் இன்னும் அநேகருடன் கூட இவரையும் பயன்படுத்தினார். ஜெர்மன் தேசத்தில் முல்ஹேம் அண்ட்ரூ ஆகிய பிரதேசங்களில் இலங்கை தமிழ் கிறிஸ்தவ சமூகத்தினை உருவாக்குவதற்காக தேவ ஆவியானவரின் வழிநடத்தலுடன் செயல்பட்டார். சிறிது காலத்தின் பின்னர் போதகர் சாத் சிங் அவர்கள் நெதர்லாந்து தேசத்துக்கு கடந்து வந்தார். ஆயிரத்தி 1994 ஆண்டு போதகராக பாஸ்டர் சாத் சிங் அவர்களை அபிஷேகம் பண்ணினார். அதே சமயம் போதகர் சாத் சிங் அவர்கள் சில வாலிப கூட்டங்களில் ஊழியம் செய்து வந்தார். தமிழ் திருச்சபை இயக்கத்தின் ஆரம்பம். ஆகவே சிதறடிக்கப்பட்டவர்களாக நெதர்லாந்து தேசத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் இடம்பெயர்ந்து வந்த மக்களை ஒன்று திரட்டி நெதர்லாந்தின் பல்வேறு பட்டணங்களில் ஆராதனைகளை சனிக்கிழமைகளில் நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். கடந்து வந்த அனைவரும் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதித்து ஜெபித்து வந்தார்கள். படிப்படியாக எண்ணிக்கையின் அடிப்படையில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். வேறுபட்ட சமய பின்னணிகளிலிருந்து வந்த அநேகருக்கு பல சர்வதேச ஊழியர்களை கொண்டு ஆவிக்குரிய போதனைகளை வழங்கினார். இப்படியாக அநேக ஊழியக்காரர்களையும் சபைகளையும் நெதர்லாந்து தேசத்தில் ஸ்தாபிப்பதற்கும் உருவாக்குவதற்கும் பட்டணங்கள் தோறும் நடத்தப்பட்ட இந்த ஒன்று கூடல் ஜெப ஆராதனை அஸ்திவாரமாக இருந்தது. 1990 ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி தமிழ் மக்கள் மத்தியிலே போதகர் சாத் சிங் அவர்களின் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆயிரத்தி 1994ஆம் ஆண்டு பெந்தகோஸ்தே ஞாயிறான மே மாதம் 22ஆம் தேதி நியூ வைன் ஹார்வெஸ்ட் திருச்சபையானது பாஸ்டர் ஆண்டனி, பாஸ்டர் பாஸ்கரன் ஆகியோருடன் இணைந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
புதிய திராட்சரச அறுவடை சபையின் தரிசனம் வறண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் தாய்மண் மக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் சாதி மத பேதம் ஈடு இணையின்றி சேவை புரியவும் கடினமான நுகங்களையும் இருளையும் உடைத்தெறிந்து தேவ ராஜ்யத்தையும் தேவ அன்பையும் வல்லமையையும் வெளிப்படுத்தி நெதர்லாந்து தேசத்திற்கும் இலங்கை தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக நிலை நிற்பதே ஆகும். இலங்கையை குறித்து புதிய திராட்சரச அறுவடை சபைக்கு ஒரு தரிசனம் உண்டு. யுத்தத்தினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் பாதிக்கப்பட்டவர்கள், உதவியற்றிருப்பவர்கள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர், பெற்றோரை இழந்த பிள்ளைகள் போன்றவர்களுக்கான அனாதை சிறுவர் பராமரிப்பு திட்டம், வெள்ள நிவாரண பணி, ஞாயிறு ஓய்வு நாள் பாடசாலை சிறுவர்களுக்கான அன்பளிப்பு போன்ற அநேக காரியங்களை காலத்துக்கு காலம் இத்திருச்சபையானது செய்து வருகின்றது. தானியேல் 11:32 குறிப்பிட்டிருக்கிறது போல தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடர் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்ற வார்த்தையின்படி அநேக காரியங்களை காலத்துக்கு காலம் இந்த திருச்சபையானது செய்து வருகின்றது. புதிய தளிர் தற்போது தனது 25வது நிறைவாண்டை பூர்த்தி செய்துள்ள இந்த திருச்சபையானது யோபு 14:7-8-9 வசனங்களில் குறிப்பிட்டிருக்கின்றபடி ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும் என்ற வாக்கு தத்தத்தின்படி மீண்டும் தலைக்க ஆரம்பித்துள்ளது. தொடர்ந்தும் இந்த திருச்சபையானது யோசேப்பை போல பாலைவனத்தில் உள்ள ஒரு தண்ணீர் தடாகம் போல் பாலைவன சோலையாக இருக்க வேண்டும் என்றும் இந்த திருச்சபை போக வேண்டிய பயணம் வெகு தூரத்தில் உள்ளது. எனினும் ஒரு தெளிவான தரிசனத்துடன் படிப்படியான முன்னேற்ற பாதையில் பயணிக்க மனமாற வாழ்த்துவோம், ஜெபத்தில் தாங்குவோம், உதவிக்கரம் கொடுப்போம். வெளிப்படுத்தல் 2:26 சொல்லப்பட்டிருக்கின்றபடி ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவனெவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இந்த திருச்சபையை கொண்டு அநேக காரியங்களை செயல்படுத்துவாராக. ஆமென். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது பிற்பகலாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். Ik zag plotseling mijn naam hier op het programma en ik dacht van, wat moet ik zeggen? அதாவது என்னுடைய பேர் இங்கே ப்ரோக்ராமில் இருக்கிறதை நான் கண்டபோது நான் என்ன சொல்லுவேன் என்று அங்கலாய்த்தேன். In elk geval groet ik jullie in de naam van onze gemeenschappelijke Heer, de Heer Jezus Christus. அதாவது உங்களுக்கு நான் பொதுவாக எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவரும் கர்த்தருமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். En hij is gisteren, heden en tot in eeuwigheid dezelfde. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Hij blijft onze Heer. அவர் நம்முடைய கர்த்தராகவே இருக்க போகின்றார். Hij blijft onze God. அவர் எங்களை பற்றி பிடிக்கின்றார். Ik wil pastor Sadosi ook feliciteren. நான் பாஸ்டர் சாதுசி அவர்களை வாழ்த்துகின்றேன். De oudsten, de familie. மூப்பர்கள் குடும்பம். En de gemeente. சபையோர். Voor een plan van 1. இந்த 25 செஞ்சுரியாக உள்ள இந்த ஆண்டுகள் அனைத்திலும் is nog niet het einde. நித்தியமல்ல. Jullie gaan verder. ஆனால் நாமும் நித்தியத்தில் கூட போகின்றோம். Toen wij hier bezig waren aan bidden, நாங்கள் இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது wil ik toch iets meegeven. அதன் அனுபவத்தை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We weten allemaal wat er gebeurt in deze wereld, vooral in 2019. இந்த 2019 ஆண்டிலே உலகம் முழுவதிலும் இடம்பெற்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் நாங்கள் அனுபவித்து வந்திருக்கின்றோம். Veel onrust, onvrede en chaos. சமாதானமின்மை, குழப்பம், எல்லா விதமான பிரச்சனைகள். En hier staan wij als christenen. இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். Niet in onze eigen woorden. அதாவது எங்களுடைய சுயமான எங்களுடைய நோக்கங்களின் அடிப்படையில் Sri Lanka, இலங்கை, இந்தோனேஷியா, of waar dan ook. எந்த இடமாக இருந்தாலும் we zijn in Nederland. நாம் குறிப்பாக நெதர்லாந்து தேசத்தில் இருக்கிறோம். Met een bepaalde doel. நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு லட்சியத்தோடு இருக்கிறோம்.
Jezus zegt, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், wees lichten. Lichten. ஓகே, நீங்கள் வெளிச்சமாக இருங்கள், En zout நீங்கள் உப்பாக இருங்கள் இந்த உலகத்திற்கு, in deze wereld. இந்த உலகத்துக்கு. Zout in zout van water. அதாவது நாங்கள் வந்து உப்பாக இருக்க வேண்டும், ஆனால் உப்பு தூணாக இருக்கக்கூடாது. Maar zout die de mensen rondom ons heen kunnen smaken. அதாவது நம்மை சூழலிருக்கின்ற மக்கள் சுவைக்கக்கூடிய நல்ல உப்பாக இருக்க வேண்டும். En lichten வெளிச்சம் die de mensen kunnen zien. மனிதர்கள் காணக்கூடிய ஒளியாகவும், En dat wij als christenen கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் de weg kunnen wijzen naar Jezus Christus. இயேசு கிறிஸ்துடைய வழிக்கு நேராக அவர்களை வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும். Maar we vergeten vaak ஆனால் நாங்கள் அந்த காரியத்தை மறக்கின்றோம். dat als we het licht zijn, நாம் வெளிச்சம் என்று சொல்லும்போது het altijd op afstand is. நாம் அது தூரமான ஒன்று என்று நினைக்கின்றோம். Zout is vaak ook alleen maar smaak. அதாவது உப்பானது சுவையை கொடுக்கின்றது. Maar iets bijzonders is dat Jezus zegt, heel duidelijk in Gods woord, தேவனுடைய வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். dat wij vrededragers moeten zijn. நாம் சமாதானத்தை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். Vredestichters. சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். En dat is heel moeilijk. அது கடினமான ஒரு காரியம். Vooral wanneer wij lezen in Lucas 4, நாங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது in vers 5 en 6, 5-6 வசனத்தை பார்க்கும்போது dat Jezus persoonlijk zegt, ஆண்டவராகிய இயேசு நமக்கு நேரடியாக சொல்லுகிறார், als je het huis binnen gaat, நீ ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது, als je het huis binnen gaat, betekent echt persoonlijk. தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் ஒரு வீட்டுக்குள் போகும்போது, Bij iemand binnen gaat, நீங்கள் ஒருவருடைய வீட்டுக்குள் உள்நுழையும் போது, het eerste wat je moet doen, நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், om vrede uit te spreken voor dat huis. அந்த வீட்டிற்கு நீங்கள் சமாதானத்தை கூற வேண்டும். Dat is goed. அதுதான் நாம் செய்ய வேண்டியது. Wees er licht. Dat is gemakkelijk. Wees er licht. அது நாம் ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அது சர்வ சாதாரணமான Zout is ook goed. உப்பும் நல்லதுதான். Maar dat je het huis binnen gaat, ஆனால் ஒரு வீட்டுக்குள் நீங்கள் போகும்போது om te zeggen aan de bewoner van dat huis, அந்த வீட்டின் மேலே நீங்கள் சமாதானத்தை கூற வேண்டும். vrede zij in dit huis. அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக. En ik denk dat de boodschap van ons allemaal, vooral dat wij nu in Nederland wonen, இப்பொழுது நாம் எல்லோருக்கும் இதுதான் செய்தி. நாம் இந்த தேசத்தில் இருக்கின்ற நாம் en als we op bezoek brengen, நாங்கள் ஒருவரை சந்திக்கும் போது dat wij ook elke keer de vrede van Jezus Christus moeten gaan uitspreken. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். En dat we zo een relatie kunnen opbouwen இப்படிப்பட்ட விதத்திலே நாம் ஒரு உறவை நாம் in வளர்த்தெடுக்கலாம். onze omgeving. எங்களுடைய சூழ்நிலையிலே சூழலிலே Jezus zegt in Mattheüs 5, மத்திய 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், zalig de vredestichters. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed be சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள் என்று want சொல்லப்பட்டிருக்கிறது. zij zullen kinderen van God gaan noemen. அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. En ik denk dat dit de boodschap is, niet alleen maar voor deze gemeente, அதுதான் இன்றைக்கு இந்த சபைக்கு மாத்திரமல்ல, maar voor de komende 50 jaar weer, of 25 jaar, வருகின்ற இன்னும் 25 ஆண்டுகளை voor நாம் iedere christen. ஒவ்வொரு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் அதுவே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். En dit is de boodschap die ik graag wil geven. இதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். We hebben samen een gebouw gebruikt toen in de Binnenhof. நாங்கள் ரின்கோஸ்ட் நாளிலே நாங்கள் ஒன்றாக ஒரு கட்டடத்திலே கர்த்தருடைய ஆராதனை செய்து வந்தோம். Ik weet niet meer hoe lang, 2 jaar, 3 jaar. உங்களுக்கு தெரியா? 3 jaar. 3 ஆண்டுகளாக En dat was heel fijn om elkaar zo te kennen. நாங்கள் பாஸ்டர் ஐயாவை அறிந்து பல காரியங்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. En dat was ook een zegen geweest. அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. Gaat goed met jullie? நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? Volgend jaar naar de Rome. அடுத்த ஆண்டு அதற்கு அடுத்த ஆண்டு En de volgende jaar. அந்த வருகின்ற ஆண்டுகள் போராக God zegen. தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.